ஹாய், குட் மார்னிங். பலவிதமான வலிகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. யூசுவலா வரக்கூடிய வலி வந்து ஒரு மசில்ல அடிபட்டாலோ, அல்லது ஒரு போன்ல இன்ஜுரி ஆனாலோ, ஒரு சிராய்ப்பு பட்டாலோ, ஒரு ஆழமான வெட்டு காயம் பட்டாலோ, எந்த மாதிரி எல்லாம் வலி இருக்கும் அப்படின்றது உங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நான் இப்ப சொல்ல போற இந்த பெயின் அதை விட எல்லாமே வித்தியாசமான ஒரு கொடுமையான ஒரு பெயின். இந்த பெயினுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹெர்பிட்டிக் பெயின் அப்படின்னு பேரு, அல்லது ஹெர்பிஸ் பெயின் அப்படின்னு பேரு. இது ஒரு விதமான வலி. இந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னா, வலி இருக்கும், பர்னிங் அல்லது எரிச்சல் இருக்கும், அல்லது தீயினால நம்ம சூடுபடும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு வலி. ஆமா, இந்த வலி நம்மளோட தோல் மட்டத்துல இருந்தே ஆரம்பிக்கும். தோல் மட்டம், அதுக்கு உள்ளால இருக்கக்கூடிய மசில்ஸ், அதுக்கு உள்ளால உள்ள போன் வரைக்கும் துளைக்கிற மாதிரியான ஒரு கடுமையான பெயின் இதுல இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஹெர்பெட்டிக் பெயின் அல்லது ஹெர்பிஸ் பெயின் அப்படின்னா என்ன? இதானே உங்களோட கொஸ்டின். எஸ், நான் கிளியராகவே சொல்லிடுறேன். ஹெர்பிஸ் அப்படி சொல்லக்கூடியது ஒரு வைரஸ் ப்ராப்ளம். ஒரு வைரஸ்னால வரக்கூடிய தோல்ல கொப்பளங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியோட ஒரு பக்கம் மட்டும்தான் வரும். ஒன்று வலது பக்கம் வரலாம், அல்லது இடது பக்கம் வரலாம். ரெண்டு பக்கமுமே சேர்ந்து ஹெர்பிஸ் வராது. யூஸ்வலா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன கொப்பளம், அப்புறம் வந்து ஒரு 10, 20 கொப்பளம் சேர்ந்தது மாதிரியான கொப்பளங்கள், அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அதை விட ஜாஸ்தியா ஒரு 100, 150 கொப்பளம் வர்றது. ஸோ ஒரு பண்டில் ஆஃப் கொப்பளங்கள் ஒரே டைம்ல அந்த கொப்பளத்துல நீர் கோர்த்தது மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். அந்த கொப்பளத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது மாதிரி இருக்கும். ஈஸியா தொட்ட உடனே எல்லாம் உடைஞ்சிராது. அந்த மாதிரியான ஒரு கொப்பளம். ஓகே, இது எப்போ வரும்? இது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு 35 வயசு, 40 வயசு, அல்லது எபோவ் 50 இந்த மாதிரி ஏஜ்ல, லேட்டர் ஏஜ்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஓகே, அப்போ இந்த சின்ன குழந்தைகளுக்கு இது வருமா? கண்டிப்பா இதுக்கும் சின்ன குழந்தையில வரக்கூடிய அம்மை நோயின்னு சொல்றோம்ல, சிக்கன் பாக்ஸ், அதுக்கும் நேரடியா தொடர்பு உண்டு. யார் யாருக்கு அவங்களோட யங்கர் ஏஜ்ல சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மை நோய் வகை வந்து பாதிச்சிருக்கோ, அவங்களுக்கு தான் இந்த ஹெர்பிஸ் பெயின் அல்லது ஹெர்பிஸ் கொப்பளம் வரும். ஓகே, அப்படின்னா அதுக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டு ப்ராப்ளத்துக்குமே ஒரே நோய் கிருமி தான் காரணம். வேரிசெல்லா ஜாஸ்டர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த ரெண்டு நோய்களையுமே உருவாக்கக்கூடியது. ஓகே, சிக்கன் பாக்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல பொதுவா வரும், அடல்ட்டுக்குமே வரலாம். அந்த ப்ராப்ளம் என்ன நடக்கணும்? ஒரு ஃபீவர், அப்புறம் ஒரு சின்ன கொப்பளம். அந்த கொப்பளத்துல வந்து லேசா தண்ணி அப்படி நிறைஞ்சு நிக்கிற மாதிரி இருக்கும். ஒரே நாள்ல அது வந்து முழுமையான ஒரு கொப்பளம் ஸ்டேஜுக்கு வந்துடும். பாடியில ஸ்கேட்டர்டா நிறைய இருக்கும். அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறமா அது வந்து அப்படியே தீஞ்சு போய் உடைஞ்சி ஒரு 15 நாள் நம்மளை வந்து படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகும். இந்த சிக்கன் பாக்ஸ் வரும்போது யாருமே நம்ம வந்து புது இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு காமனா ஒரு இடத்துல போனா கூட இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஹைலி கண்டேஜியஸ், இன்னொரு ஆளுக்கு பரவக்கூடியது. எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. பட் யூஸ்வலா இது வந்து இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ், இந்த கொப்பளத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகள் எல்லாம் இன்னொருத்தங்களுக்கு வந்து பட்டது அப்படின்னா வர்றதுக்கான ஒரு சான்ஸ் உள்ள ஒரு இன்ஃபெக்டிவ் டிஸார்டர் அப்படி சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து யாருக்கு வந்திருக்கோ அந்த வைரஸ், அந்த வைரசெல்லா வைரஸ் பாடிக்குள்ளாலே ரகசியமா ஒளிஞ்சிருக்கும். எங்க ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னா, நம்ம நரம்பு மண்டலம் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பைனல் நர்வ்ஸ், அந்த ஸ்பைனல் நர்வ்ல போய் அது ஸ்டாக்கா உட்காந்துக்கும். சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு, போச்சுது, ரெக்கவரி ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டா கூட நம்ம பாடிக்குள்ளால நர்வ் ரூட்ல, அந்த ஸ்பைனல் நர்வ்ல இந்த அம்மை கொப்பளம் வந்த அந்த கிருமி அல்லது வைரசெல்லா சாஸ்டர் கிருமி உட்கார்ந்து இருக்கும். எவ்வளவு நாள் உட்கார்ந்து இருக்கும்? பல வருஷங்கள் உட்கார்ந்து இருக்கும். பல வருஷங்கள் உட்கார்ந்து தான் லேட்டரா இது சான்ஸ் கிடைக்கும் போது ரீஆக்டிவேஷன் ஆகி மீண்டும் வந்து உயிர் பெற்று எழுந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி நம்ம உடம்ப பாதிக்கும். ஓகே, ஸோ இந்த டிசீஸை பத்தி நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க. இப்போ அது என்ன நடக்கும்? பாடியில வலது பக்கம் அல்லது இடது பக்கம் எங்கெங்க வரலாம்? ஒண்ணு தலைப்பகுதி, கழுத்து பகுதி, அந்த செக்மெண்ட்ல வரலாம். தலைப்பகுதி, கழுத்து பகுதியில வந்துச்சு அப்படின்னா
ஒரு பக்கமா நிறைய பண்டில் ஆஃப் கொப்பளங்கள், ஒரு நூற்றுக்கணக்கான கொப்பளம் மாரி வந்து நீர் கோர்த்து, அந்த கொப்பளம் வந்து தொட்டு பார்த்தா ஈஸியா உடைஞ்சிடாது. ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபேஸு, அதுக்கப்புறமா காது பகுதி, இந்த சைடுல எல்லாமே வந்து கடுமையான வலிய உருவாக்கும். அந்த வலி நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்கங்க. கழுத்து பகுதி, அப்புறம் வந்து ஃபேஸ் பகுதி இதுல எல்லாமே அ ஒரு வெட்டுக்காயம் பட்டது மாரியான ஒரு வலி. தீயால சுட்டது மாரி ஒரு வலி, ஒரு எரிச்சல், இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா, எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி பாருங்க. சாதாரணமா ஒரு ஹெட்டேக்கே தாங்க முடியாது. தலைவலிய நம்ம வந்து தாங்க முடியாம எத்தனையோ பேர் சிரமப்படுறாங்க. பட் இந்த பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கொடுமையான வலி அப்படின்றது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து புக்ல எல்லாம் அத இது பண்ணும்போது, அ மோஸ்ட் அதாவது ரொம்பவே பாதிக்கக்கூடிய, ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய பெயின் வெரைட்டிய சார்ந்தது தான் இந்த ஹெர்பெட்டிக் பெயின். ஓகே. இது வந்து தலைப்பகுதி, கழுத்து பகுதி இதுல வந்துச்சுன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? சப்போஸ் அடுத்த செக்மெண்ட் எங்க? அடுத்த செக்மெண்ட் வந்து விலா பகுதி. இந்த விலா பகுதியில வந்துச்சுன்னா, நெஞ்சுக்குள்ளால ஈட்டியால குத்துன மாரி ஒரு பெயின். ஒரு அதே டைம்ல தீயால எரிச்சது மாரி ஒரு பர்னிங். பிளஸ் வந்து ஒரு கடுமையான ஒரு டிஸ்கம்ஃபர்ட், டயர்டு இது எல்லாமே சேர்ந்திருக்கும். இது இன்னும் எங்க வரலாம் அப்படின்னா, இடுப்பு பகுதியில வரலாம். அல்லது வந்து அதாவது கழுத்து பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு லம்போ சக்கரல் ரீஜன் வரைக்கும் ஏதாவது ஒரு சைடு மட்டும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. நம்ம இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்து இருக்கிறாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு அந்த வெரைட்டி எல்லாம் காமன் வெரைட்டியே கிடையாது. இது அதை விட கொஞ்சம் ரேரான ஒரு வெரைட்டி. அதாவது எப்பவுமே வந்தா ஒண்ணு கழுத்து தலைப்பகுதி, அல்லனா விலா பகுதி, அல்லது சோ அந்த பாடியில தான் வரும். பட் இந்த பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா கைகள்ல வந்து இருக்குது. 2 கையில வரல. ஒரே ஒரு கையில தான் வந்திருக்கு. சோ 2 கையில வந்திருந்தா இந்த ப்ராப்ளமே ஹெர்பிஸ் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. ஒரு கையில மட்டும். எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு செட் ஒரு செட்டு ஒரு செட் கொப்பளம் அப்படி ஃபார்ம் ஆகுது. அதுல கடுமையான வலி இருக்கு. உள்ளுக்குள்ளால எலும்புக்குள்ளால வலிச்சது மாரி இருக்கு. அந்த தோல் பகுதியில வலிச்சது மாரி இருக்கு. ஒரு பர்னிங் இருக்கு. ஸோ ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. யூசுவலா இந்த மாதிரியான கொப்பளங்கள் அல்லது இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் நம்ம ஸ்கின்ல வந்துச்சு அப்படின்னா, நம்ம யூசுவலா என்ன திங்க் பண்ணுவோம்? இதுல வந்து ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கலாம். இல்ல நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பூச்சி உரசிட்டு போயிருக்கலாம். அல்லது நேத்தைக்கு வேலை செஞ்சேன். வேலை செஞ்சதுல உள்ள கெமிக்கல்ஸ் பட்டிருக்கலாம். சிமெண்ட் வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு டிஃபரெண்டா அந்த சிமெண்ட் நேத்துக்கு இது பட்டது மாரி அவங்களுக்கு தோணும். இதெல்லாம் பார்த்தா தோணும். இதே சிச்சுவேஷன்ல தான் அந்த பேஷண்ட்டும் என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பாடியில அந்த கைப்பகுதியில என்னென்ன டைப்ல இருக்கு அப்படின்றத நீங்க கிளீனா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஸ்பெஷலா எதுக்காக அப்படின்னா, இந்த வெரைட்டில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு ஆளுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலோ, அல்லது ஒரு ஆள் சொல்றாங்க அப்படின்னாலோ, நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணி அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, பயப்பட வேண்டிய பிரச்சனை கிடையாது. இது ஒரு வைரஸ் ப்ராப்ளம். இது அக்கி ப்ராப்ளத்த மாதிரி இருக்கு. ஸோ கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு நிச்சயமா அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு கைடன்ஸ் குடுக்கணும். ஓகே. ஸோ இந்த பேஷண்ட்ட பொறுத்தவரையில, அவங்க கையில மட்டும் தான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கையில வரலாமா அப்படின்னு கேட்டா வரலாம். காமன் கிடையாது. பட் ஒரு லிம்பில கூட இது வரலாம். இந்த இதோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய நரம்புகள் அதோட எண்டுல இது வரலாம். ஸோ இப்போ அவருக்கு வந்திருக்கிறது கொப்பளம். அதுல நெறைய வலி இருக்கு, பர்னிங் இருக்கு, பிளஸ் சிரமம் இருக்கு. ஓகேவா? இது 1 வாரத்துல சரியா போகுமா? கண்டிப்பா சரியா போகாது. இதுக்கு வந்து மினிமம் 2 வீக்ஸ்ல இருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் டைம் ஆகும். 2 டூ 3 வீக்ஸ் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்? இந்த கொப்பளம் எல்லாமே ஓரளவு இதாகி, ட்ரை ஆகி அந்த புண்ணெல்லாம் சரியா போயிரும். ஓகே. அதோட முடிஞ்சிருச்சா? கிடையாது. அப்பதான் திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னு நெனச்சுக்கங்க. இதுல அந்த ஸ்கின்ல வரக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு நரம்பு பெயின் அல்லது நியூராலஜிக் பெயின் அல்லது ஹெர்பெட்டிக் பெயின் அல்லது ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா அப்படி சொல்லக்கூடிய இந்த பெயின் அவங்கள பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஆயத்தமாக என்னென்ன மாரி இது வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவங்க அத மனசுக்குள்ளால வச்சுக்கிட்டு பயப்பட மாட்டாங்க. அப்படி இல்லாம ஒரு நபருக்கு
இந்த பெயின் இந்த மாதிரியான பெயின் வந்துச்சு அப்படின்னா, யாருமே கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. அந்த பெயின வந்து அவங்க இமேஜின் கூட பண்ணி பார்க்கக்கூடிய அளவுல அவங்களுக்கு இருக்காது. அந்த பொறுமை இருக்காது. ஸோ, இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம், சித்தால இருக்கக்கூடிய ஆன்டி வைரல் மெடிசின்ஸ், அதாவது இந்த ஹெர்பிஸ், சிக்கன் பாக்ஸ் இதுக்கு எல்லாமே குடுக்கக்கூடிய சேம் மெடிசின் தான் இவங்களுக்கு நம்ம குடுக்க போறோம். அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலா அவங்களுக்கு வந்து இந்த எரிச்சல், அப்புறம் வந்து ஒரு பர்னிங் இருக்கிறது, அந்த தீ மாரி உள்ள கஷ்டம் இருக்கிறது. இது எல்லாமே குறைக்கிறதுக்காக எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் இது எல்லாமே குடுத்து, பிளஸ் அடிஷனலா ஒரு கான்ஃபிடன்ஸ். இது என்ன, இன்னொரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ளால இந்த ஸ்கின் சரியா போயிரும். பட் அந்த அதுக்கு பிறகும் உங்களுக்கு பெயின் இருக்க சான்ஸ் உண்டு அப்படின்றதுனால, நியூரால்ஜிக் பெயினுக்கான சில மெடிசின்ஸ் எல்லாமே குடுத்துட்டு, இனிஷியலா 2 to 3 வீக்ஸ் அந்த டைம்ல வந்து அவங்க ரொம்ப ரெஸ்ட் எடுத்து, வெயில் அலையவோ அல்லது காமனா பெரிய காமன் ஒர்க்குகள் எல்லாம் பண்ணாம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற அந்த தகவலையும் அவங்களுக்கு சொல்லிட்டு, நம்ம அவங்கள செட்டில் பண்றோம். இந்த தகவல் உங்க எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான தகவலா நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான என்ன சிச்சுவேஷன் ஒரு ஆளுக்கு இருந்தாலும், நீங்க பார்த்தாலும், கண்டிப்பா நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண அந்த விஷயத்த மைண்டுக்குள்ளால வச்சுட்டு, அவங்கள ப்ராப்பரா கைட் பண்ணுங்க. தேங்க் யூ.